வெல்கம் டு மடப்பள்ளி சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டின்னர் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். அரிசி உப்புமா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் பண்ண போகிறேன். அரிசியை இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசரி வச்சுக்கணும் ஒரு 10-15 மினிட்ஸு. இதோட 3/4 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சம் தேங்காய். இந்த தேங்காவையும் பில்லையாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு குருணையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு நான் இப்போ அடுப்பில் வெங்கல பானையை ரெடியாக போட்டிருக்கேன். இதுக்குள்ளே நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். தாராளமாக நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த அரிசியை இந்த மாதிரி 1-2 உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகமும் போட்டு தேங்காயும் 2 கை போட்டு இதுலேயே ஓட்டிட்டேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வரமிளகா தேவையான அளவு ஒரு 6 வரமிளகா உடச்சி போட்டிருக்கேன். 2 கட்டி பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. 2 ஆழாக்குங்கிறதுனால ஒரு 4 ஆழாக்குக்கு தண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் சொன்ன சாமானெல்லாம் தாளிச்சிட்டு உப்பும் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மேலே கொஞ்சம் தண்ணி வச்சு இது மேலே மூடி வைக்கணும். இது எதுக்குன்னா அந்த தண்ணி கொதித்து உள்ளே இருக்கிற அரிசியும் வேகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அரிசி வேக லேட் ஆகும். இந்த தண்ணியும் கொதித்து வேகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இதுதான் அந்த காலத்து மெத்தடு. நான் இதை அணைச்சிட்டு அரிசி உப்புமா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா ஒரு 15-20 நிமிஷம் ஆனால் தான் நல்லா வரும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது உப்புமான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மேலே ஆவி பறக்குது. இந்த தண்ணி மூடி வச்சது அப்படியே இருக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும் அரிசி உப்புமா. சில பேருக்கு குழைவாக வேணும், சில பேருக்கு உதிரியாக வேணும். எங்களுக்கு இந்த பதம் இருந்தால் போகிறோம். அதனால் இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கருவேப்பிலை இல்லை, அதனால் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். தொட்டுக்க வத்த குழம்பு, சட்னி அரைக்கணும். இதில் தான் சொல்லுவாங்க கருப்பே அழகு காந்தலே ருசி அப்படின்னு. இந்த காந்தல்ங்கிறது இந்த அடியில் இருக்கிற அடிப்பிடிச்சு இருக்கிற அந்த ப்ரௌனாக இருக்கிறது. அதுக்கு தான் அந்த சுவை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.